ஒரு ஹீரோனா யாரு? நம்ம மனசுல என்ன மாதிரி உருவம் வருது? அசைக்க முடியாத பலம் கொண்ட ஒருத்தரா, இல்ல எப்பவுமே ஜெயிக்கிற ஒருத்தரா, ஒருவேளை தப்பே செய்யாத ஒரு புனிதரா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடணும்னா நாம வரலாற்றிலேயே ரொம்பவே சிக்கலான ஒரு நாயகனோட கதையை பார்க்கணும். வரலாற்றுல தேடி பாத்தீங்கன்னா, தாவீது மாதிரி இவ்வளவு முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு நபரை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அவர் வெறும் ஒரு அரசர் மட்டும் கிடையாது. அவரோட வாழ்க்கை நம்பவே முடியாத அளவுக்கு உச்சங்களையும் பயங்கரமான வீழ்ச்சிகளையும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் அதே சமயம் மன்னிக்கவே முடியாத தவறுகளையும் கொண்ட ஒரு கலவை. சரி, அவரோட இந்த பயணத்தை நாம ஒரு 5 முக்கிய கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையனா இருந்து தேடப்படுற குற்றவாளியாகி, அப்புறம் அரியணை ஏறி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, ஒரு பெரிய தப்பு செஞ்சு கடைசியா ஒரு அழியாத மரபை விட்டுட்டு போனது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். தாவீதோட கதை ரொம்ப சாதாரணமா தான் தொடங்குது. ஆனா விதி அவருக்கு வேற ஒரு திட்டத்தை வச்சிருந்தது. அவரோட வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே ஒரு ஆபத்தான திருப்பத்தை எடுத்தது. யாரென்றே தெரியாத ஒரு இளைஞன், பெத்லகேமைச் சேர்ந்த ஈசாயோட மகன், திடீர்னு அரசர் சவுலோட அரசவைக்குள்ள வர்றான். அவரோட கவனத்தை ஈர்க்கிறான். அந்த ஒரு நொடிதான் அவனுடைய நம்ப முடியாத பயணத்தோட தொடக்க புள்ளி. அரசவைக்குள்ள போன உடனே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அரசரோட மகன் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒரு ஆழமான பிரிக்கவே முடியாத நட்பு உருவாகுது. சும்மா ஒரு நட்பு இல்ல, 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருந்தாங்க. இந்த நட்பு அவங்க 2 பேரோட விதியையும் தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா மாறுச்சு. ஆனா தாவீதோட புகழ் அதிகமாக அரண்மனையில ஒரு இருண்ட சக்தி வளர ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் தாவீத ஒரு ஹீரோவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த அரசர் சவுலுக்கு பொறாம தலைக்கு ஏறிச்சு. தன்னோட சிம்மாசனத்துக்கே தாவீது ஒரு ஆபத்துன்னு பயப்பட ஆரம்பிச்சாரு. அந்த பயம் தாவீத கொல்ல தூந்துச்சு. இதனால தாவீத தன்னோட உயிருக்காக தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. சவுல் கிட்ட இருந்து தப்பிச்ச தாவீதோட வாழ்க்கை இப்போ ஒரு புது கட்டத்துக்கு போகுது. ரொம்ப ஆபத்தான கட்டம். ஆனா இந்த கஷ்ட காலம்தான் அவரை ஒரு சாதாரண வீரனிலிருந்து ஒரு மாபெரும் மன்னராக செதுக்கியதுன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, பல வருஷமா ஒரு தேடப்படுற குற்றவாளி மாதிரி வாழ்க்கை. குகைகள்ல ஒளிஞ்சிருக்காரு, பக்கத்து நாட்டு ராஜாக்கள் கிட்ட அடைக்கலம் கேட்கிறாரு, இதுக்கு நடுவுல தனக்குன்னு ஒரு விசுவாசமான கூட்டத்தையும் சேர்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் சவுலோட படைகிட்ட இருந்து தப்பிக்கிறது ஒரு பெரிய போராட்டம். இந்த அனுபவம் தான் அவரை பக்குவப்படுத்தி அரியணைக்கு தயார்படுத்தியது. அப்பதான் அந்த திருப்புமுனை நடக்குது. போர்க்களத்துல அரசர் சவுல் இறந்து போறார். இதோட தாவீதோட தலைமறைவு வாழ்க்கை முடிவுக்கு வருது. அவரோட தலைவிதிக்கான கதவு இப்போ முழுசா திறக்குது. சரி, இப்போ தாவீதோட ஆட்சியின் உச்சகட்டத்துக்கு வருவோம். சிதறி கிடந்த குலங்களை அவர் எப்படி ஒன்னு சேர்த்து இஸ்ரேல் வரலாற்றிலேயே ஒரு சக்தி வாய்ந்த பேரரசை நிறுவினார்னு பார்க்கலாம். 40 வருஷம் சும்மா இல்ல, முழுசா 40 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முழு தலைமுறையோட காலம். இத்தனை நீண்ட காலம் அவர் தன் ஆட்சியை தக்க வச்சதே அவரோட அரசியல் திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த 40 வருஷ ஆட்சிய கூட 2ஆ பிரிக்கலாம். முதல் 7 வருஷம் எப்ரான்ல இருந்து யூதாவுக்கு மட்டும் ராஜாவா இருந்தாரு. அதுக்கப்புறம் எருசலேம்ல இருந்து ஒன்றிணைந்த இஸ்ரேலுக்கு 33 வருஷம் மாபெரும் மன்னரா விளங்கினார். தாவீதோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒண்ணு எருசலேமை கைப்பற்றி அதை தலைநகரா மாத்துனது. இது ஒரு செம மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா எருசலேம் எந்த ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கும் சொந்தமில்லாத ஒரு பொதுவான இடம். அதனால எல்லா மக்களையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு இது ரொம்ப உதவியா இருந்துச்சு. புகழோட உச்சியில இருந்த தாவீதோட வாழ்க்கையில நாம இப்போ ஒரு இருண்ட பகுதிக்குள்ள போக போறோம். எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் மனுஷன் தப்பு பண்ணுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இது அவரோட குணத்தோட சிக்கலான தன்மையும் காட்டுது. அவர் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? ராணுவ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உத்தரவிட்டது. இது பார்க்க ஒரு சாதாரண நிர்வாக வேலை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்தது கர்வம். தன்னோட பலம் கடவுள்கிட்ட வருதுங்கிறத மறந்துட்டு என்கிட்ட இவ்ளோ பெரிய படை இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சாரு. ஆனா தாவீது கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தப்ப சுட்டி காட்டின உடனே அது ஒத்துக்கிட்டது. கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கடவுளுக்கிட்ட கதர்றார். அவரோட வார்த்தைகள்லேயே அந்த ஆழமான வருத்தத்தை நாம பார்க்கலாம். ஆனா செஞ்ச பாவத்துக்கான விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நாடு முழுவதும் ஒரு கொள்ளை நோய் பரவி மக்கள் சாகுறாங்க. இத பார்த்து மனசு உடைஞ்சு போன தாவீது தன்னோட செயலால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்காக நொந்து போய் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி பரிகாரம் தேடி மன்னிப்புக்காக மன்றாடினார். சரி, இப்போ தாவீதோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அவரோட மரணமும் அவர் இந்த நாட்டுக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய தாக்கமும் தான் இது. இதுதான் தாவீது தன்னோட மகன் சாலமோனுக்கு சொன்ன கடைசி அறிவுரை. தைரியமாயிரு, வீரனாயிரு,
ஆனா எல்லாத்துக்கும் மேல கடவுளோட வழியில நட, அப்பதான் நீ செய்யறதுலெல்லாம் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு. இது அவரோட மொத்த வாழ்க்கையோட சாராம்சம். தாவீதோட கதை அவரோட முடியல. அவர் ஒரு வம்சத்தையே ஆரம்பிச்சு வச்சாரு. அவரோட பையன் சாலமோன் காலத்துல ராஜ்யம் இன்னும் பெருசாச்சு. அப்புறம் அந்த சந்ததியினர் காலத்துல ராஜ்யம் பிரிஞ்சாலும் தாவீதோட வம்சத்திலிருந்து யோசியா மாதிரி சிறந்த ராஜாக்களும் வந்தாங்க, அவரோட மரபை தொடர்ந்தாங்க. முடிவா சொல்லணும்னா தாவீது வெறும் ஒரு ராஜாவா மட்டும் இல்ல, அவர் ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி ஆயிட்டாரு. அவருக்கு அப்புறம் வந்த எல்லா ராஜாக்களையும் தாவீத போல இருந்தாரா இல்லையான்னு தான் ஒப்பிட்டு பார்த்தாங்க. நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அவங்க செயல்கள் தாவீதோட ஒப்பிடப்பட்டது. அப்போ தாவீத நம்ம எப்படி பார்க்கறது? கடவுளோட மனுஷனா இல்ல முரண்பாடுகள் நிறைஞ்ச மனுஷனா? ஒருவேளை அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோங்கிறவன் தப்பே செய்யாதவன் இல்ல, தப்பு செஞ்சாலும் அதிலிருந்து மீண்டு வந்து சரியான பாதையில நடக்க முயற்சி செய்யறவன் தான் உண்மையான ஹீரோ. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?